ஆனால் லோத்தோட மனைவி உப்பு சிலையானோடனே அந்த குடும்பம் சிதறி போச்சு. நீங்கள் அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பமே இல்லாமல் போச்சு. அந்த குடும்பத்துடைய மேன்மை இழந்து போயிட்டாங்க. தேவச்சனமே தேவ பிள்ளைகளை சொல்கிறேன், ஒரு லோத்துடைய ஒரே ஒரு தப்பின் நிமித்தம் முழு குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அநேக இடங்களில் லோத்து மாதிரி பல சகோதரிமார்களை தேவனை கீழ்ப்படியாமல், கணவர் கீழ்ப்படியாமல் ஒரு சில காரியத்தை செய்யும்போது, திரும்பி பார்க்கும்போது, ஒரு சில காரியங்களை செய்யும்போது குடும்பங்களுக்கு அவமானம் வருது. தேவச்சனமே தேவ பிள்ளைகளை இன்றைக்கி தேவனுடைய ஊழியர் செய்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்காம இப்போ எப்படி தரிசனத்துக்கு போக சொன்னால் என்ன பண்ணாங்க, போய் அழகாக தரிசனத்துக்கு போய் படுத்துட்டாரு. நினிவேக்கு போக சொன்னான். அப்போது நினிவேக்கு போக வேண்டிய ஆள் தரிசனத்துக்கு போய் நல்லா போய் தூங்கிட்டு கப்பலில் காசு கொடுத்து கூலி கொடுத்து தூங்கிட்டார். அப்போ அவர் உபத்திரம் என்னாச்சு, உபத்திரம் மீன் வயிற்றில் மாட்டிக்கிட்டது மாத்திரம் இல்லாமல் தண்ணி காற்று அடிக்கிற தண்ணிக்குள்ளே மாட்டிட்டார் யோனா. இன்றைக்கி இதுதான் நிலைமை. அநேகருடைய வாழ்க்கையில் அநேக தேவ ஊழியர் கூட தேவனை கீழ்ப்படியாத போது எப்படிப்பட்ட உபத்திரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஒரு சில பிரச்சனைகள் என்ன பண்ணுதுங்க, சந்திக்கப்படுது. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிதுங்க ரொம்ப ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை சொல்ல போகிற, நீ அதிகாலை எழுந்து என்னோட சமத்தில் நில்லு. அப்புறம் ஆபிரகாம் சொன்னால், ஆண்டவரே 5 மணி ஆயிடுச்சு, நான் வயசான தாத்தாவாக இருக்கிறேன், என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அதிகாலை இருட்டோடு எழுந்து ஆபிரகாம் தேவன் இடத்துல நின்றுட்டார். அவர் நினச்சிருக்கலாம்ல, என்ன ஆண்டவரே இங்கே அதிகாலையில் என்னை கூப்பிட்றீங்களே, வயசான தாத்தாவாக இருக்கிறேன் நான் சொல்லலாம்ல. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்தார். ஈசாக்கை பலி செலுத்த நினை சொல்லும் போது அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அதனால தான் இன்றைக்கி விசுவாசம் தந்தை என்று பேர் பெறுகிறார். அவருக்குள்ள விசுவாசம் மாத்திரம் இல்லை, அதில் கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அநேகர் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிகிற மாதிரியே இருக்கும், அவங்க பேச்செல்லாம் கீழ்ப்படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கீழ்ப்படிதல்ங்கிறது கடுகளவு இருக்காது. ஏன்னா மதியம் நிறையா இருக்கிறனால கீழ்ப்படிதல் இருக்காது. மற்றவங்களை குறித்து அற்பமாக நினைக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் பாருங்கள், நிறைய இடங்களில் காலேஜ் டீச்சர்களுக்கு, காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸருக்கு ஸ்டூடெண்ட் கீழ்ப்படிக்க மாட்டாங்க, சொன்ன கேட்க மாட்டாங்க. இன்னொரு பாருங்கள், வேலை செய்கிற ஓனர்கிட்ட நிறைய வேலை செய்கிறவங்க கீழ்ப்படிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நிர்விசாரணம், அது ஒரு நிர்விசாரணம். அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பான பால். நம்ம எங்கே இருக்கிறோமோ, எங்கே கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுத்துருக்காரோ அங்கே கீழ்ப்படிய வேண்டும். இந்த யோசுவாவை மாத்திரம் இல்லை, மோசேவுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். மோசே என்ன சொன்னாரோ, மோசேவுக்கு அது சப்போர்ட்டாக என்ன சொன்னாலும் செய்தார். அதே போல் யோசுவா மாத்திரம் இல்லை, யோசேப்பும் பாருங்கள், அடிமைய பழனத்தில் அடிமை என்ன செய்ய முடியுமோ, அடிமையானவன் எதுக்கு கீழ்ப்படியானோ அதுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்து கொண்டு இருந்தான். ஆனால் பாவத்துக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படிக்கல. நான் பாவத்துக்கெல்லாம் கீழ்ப்படி தேவையில்லைங்க, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும். தேவ ஜனமே தேவ பிள்ளைகளை சொல்கிறேன், முதலாவது கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். தேவன் நீ என்ன வர வச்சுருக்கிற, கனி வச்சுருக்கனா அதெல்லாம் அப்புறம். அந்த கனிகள் எல்லாம் தேவன் புசிக்கணும்னா முதல்ல நமக்குள்ளே கீழ்ப்படிதல் வேணும். சொல்லுகிற வார்த்தையை என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கீழ்